இருக்கோம், நாடுகளை விடுதலைக்காக போராடி இருக்கிறோம். இது குறித்து பேசக்கூடிய அவசியம் ஏற்படுகிறது. சீர்காழியும் ஒன்று விதிவிலக்கல்ல. எப்படி தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கல்லாக இருக்கக்கூடிய அந்த கோபுரமாக இருக்கிறது, அது சாய்ந்து விட முடியாத அளவில் அகழிகள் மீன்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய இடம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அரசியல் தன்மையோடு புறந்து கூட்டங்களை நடத்த வேண்டும் என்ற நிலைக்கு எல்லாம் பார்த்தீர்களா என்று தெரியாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய விவசாய இடங்கள் எல்லாம் நெல்லை உற்பத்தி செய்து உடனடியாக மூட்டைகளை நுகர்பொருள் வழங்க கழகத்திலிருந்து கூட்டத்தில் வைக்க மாற்றுவதற்காக அரசு உத்தரவுக்கூடிய செய்தி ஒன்று இதுவரை நுகர்பொருள் வழங்க கழகத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்ட 18ஆம் ஆண்டு காவிரி வேளாண்மை ஆணையம் வழங்க இருக்கக்கூடிய 126 குறிப்பா களப்பணி உதவியாளர் காலியிடங்கள் தமிழக மின்சார வாரியத்தில் ஒரு 20,000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் களப்பணி காலியிடங்களே மொத்தமா 60,000 பணி காலியிடங்கள் வெள்ளை அறிக்கையை சொல்லப்பட்டிருக்கு. தமிழக அரசு புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசு 60,000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்கிறது என்பதை பரிபூரணமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அதை பூர்த்தி செய்ய வேண்டும் நாம் சொல்கிறோம். அவர்கள் ஒரு 15,000 நேரடி நியமனமும் 5,000 விடுபட்ட கேட்கணும்னு எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இதுவரை எந்த நோட்டிபிகேஷனும் வரல. சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய நிதித்துறை பட்ஜெட்டிலையும் அதற்காக எதுவும் நிதி ஒதுக்கல். இப்ப மின்சார வாரியத்திற்கு தொழில்நுட்ப ரீதியா பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கு. பசுமை எரிசக்தி கழகத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. பசுமை எரிசக்தி கழகம் காற்றாலையும் சூரிய ஒளியும் பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய மின்சக்தி. தமிழ்நாட்டு அரசுக்கோ தமிழக மின்சார வாரியத்திற்கோ 1 யூனிட் அல்லது 1 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு காற்றாலையும் இல்லை, சூரிய ஒளியும். இப்ப தனியாருக்கு வழிபடுவதற்காக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். முழுக்க முழுக்க தனியார்கள்ட்ட தான் இருக்கு. 8,000க்கும் மேற்பட்ட சோலார், 8,000க்கும் மேற்பட்ட விண்ட் எனர்ஜி, எல்லா ஜெனரேட்டரும் பிரைவேட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு 40,000 மின்மாற்றிகளை பழுதடைந்த பிறகு சரி பண்ண போறோம், அதுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றாங்க. அது தொழில்நுட்ப ரீதியா வரவேற்க வேண்டியதுதான். கோவையிலிருந்து அரியலூருக்கு 765 kV மின்பாதை போடுவேன்னு சொல்லிருக்கிறாங்க. அதுவும் நல்ல விஷயம். ஆனா 200 யூனிட் இலவச மின்சாரத்துக்காக 1,700 கோடி ஒதுக்கி இருக்கிறேன் அப்படி என்பதை சொல்றாங்க. மின்சார தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய காலி இடங்களை பூர்த்தி செய்வது தகுந்தமா எதுவும் இல்லை. ஏற்கனவே இந்த பகுதியில் பணியாற்ற கொண்டக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்யணும்னு சொல்றோம். அரசும் கண்டுகொள்ளல, மின்சார வாரியம் கண்டுக்கிறோம். ஒப்பந்தத்தோடு நான் கூட நினைத்தேன் மாற்றம் என்று சொல்லுகிறாரு. ஏற்கனவே கம்பெனியை பிரிச்சுட்டாங்கல்ல, அன்பண்டல் பண்ணியாச்சு. நீங்க வந்தோடனே ரீபண்டல் பண்ணியிருக்கலாம். ரீபண்டல் பண்ணியிருக்கலாம்ல. 3 கம்பெனியா பிரிச்சாச்சு, 5 கம்பெனியா பிரிச்சாச்சு, நான் ஒரே கம்பெனியாக நிர்வகிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம். பிரிக்கப்பட்ட மின்சார வாரியத்தை ஒருங்கிணைக்கிறோம்னு கொண்டு வரலாம். அதுக்கான சான்ஸ் இல்லை. இப்ப காலி இடங்களை பூர்த்தி பண்ணணும், மக்கள் சேவை செய்யும். எங்க தொழிலாளர்கள் அலுவலகங்கள தவறு செய்தா தண்டிக்க தயாராக இருக்கிறாங்க. நாங்க வரவேற்கிறோம். தப்பு பண்ணா தண்டிங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆள் பற்றாக்குறை இருக்க, வேலை செய்ய ஆள் இல்லையே, கான்ட்ராக்ட்ல தான் நம்பி நின்றுட்டு இருக்கிறோம். இப்ப உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அதை செய்திருக்கணும்ல. அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதியை அமல்படுத்துவதற்கு இங்கே போதுமான அளவுக்கு பணம் இல்லை, கால அவகாசம் தேவைப்படும் சொல்றாங்க. ரைட்டு, 2,500 ரூபா கொடுக்கறதுக்கு அவகாசம் எடுத்துக்கிட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆட்கள் வேலை செய்வதற்கு பில் பண்றதுக்கு அவகாசம் என்ன வேண்டியிருக்கு? இருக்கக்கூடிய கேங்மேனை ஃபீல்டு ஸ்டாண்டா கன்வெர்ட் பண்ணலாம். எங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒப்பந்தத்தோரில் அதே 966 ரூபா ஊதியத்தை கொடுத்து நேரடியாக வேலைக்கு வைக்கலாம். எதுக்கு இடையில ஒரு ஏஜென்ட்? இந்த அரசு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நிறுத்தலாம். 10,000 பேர் பணியிழப்பு ஏற்பட்டுடும். மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நிர்வாகத்துக்கு மேல நிதி செலவு 750 ரூபா சாதாரண மீட்டர். ஸ்மார்ட் மீட்டர் 7,500 ரூபா. இப்ப 2 கோடி மீட்டர் 7,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி ஏற்கனவே லாஸ் இருக்கிற மின்சார வாரியத்தை மேலும் நட்டமாக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அரசு சரியான திசையில் செயல்படணும் என்பது சமீபத்திய வெயில் காலம் வழக்கத்தை விட வெயில் அதிகமா இருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்திருக்கீங்க. நம்ம ஊர்லயே வெயில் அதிகமா தான், யூசேஜ் அதிகமா இருக்கு. இந்த அரசு வந்ததுக்கு பிறகு மின் கட்டணத்தை உயர்த்தல.
ஜூலைல உயர்த்தி இருக்கணும். இட்ஸ் மேண்டேட். ரெகுலேட்டரி கமிஷன் சொல்லுது. ரெகுலேட்டரி கமிஷன் சேர்பர்சன் இல்லாதனால அந்த அரசாங்கம் தப்பிச்சுக்கிட்டாங்க. நாங்க மின்கட்டணத்தை உயர்த்தல, மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்கள், மின்கட்டணத்தை உயர்த்தல. ஆனா 200 யூனிட் சொல்லியிருக்கிறாங்கல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டாரிஃப் தான். 500 யூனிட்டுக்கு உள்ள உபயோகப்படுத்தினா 200 யூனிட் ஃப்ரீ. 201 to 300, 300 to 400, 400 to 500 டாரிஃப் இருக்குல்ல, டாரிஃப் அக்கார்டிங் டு யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எதிர்கட்சி வரிசையில அது நிறைய நம்பர் சொன்னாங்க, 3 லட்சம் சொச்சம்லாம் சொன்னாங்க, இவங்க ஒரு 15,000 சொன்னாங்க. மின்சார வாரியத்திற்கு மின்துறை அமைச்சர் உத்தரவிட்டு சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் அசஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. சாதாரணமா எங்களுடைய அசஸர் கணக்கு எடுக்கிறது வெரிஃபை பண்றதுக்கு ஏஇ, ஏடி, டிஇ, எஸ்இசி வரைக்கும் போங்க நம்பர் பிக் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க. அவங்க ஆய்வுக்கு போயிட்டு ஆமா கொஞ்சம் இடத்துல தவறு நடந்திருக்குன்னு சொல்லுறதா பத்திரிகை சொல்லியிருக்கு. அதிகாரிகள் தரப்புல எங்களுக்கு சொன்னதான் எந்த எவிடன்ஸ் இல்லை, பத்திரிகை சொல்றதை நான் சொல்றேன். நடந்திருக்குன்னு சொல்றாங்க. தவறு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா மின் கட்டணமே உயர்த்தல, நீங்க உபயோகப்படுத்துறதுக்கு வரதானே செய்யும். அதுக்கும் மின்சார வாரியத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க.